Welcome to Achi Masala Niya Nana, powered by Pumex Western Briefs, Amirthanjan Pain Bomb Extra Power, co-presented by Sunland Over Tulilum Energy, Aroma Agmar Ghee, Tanjara Badam Milk. அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற விஷயம் திடீர்னு சில காலேஜஸ்ல ப்ராப்ளம் வருது. ஓகே, எஸ்பெஷலி இன்ஜினியரிங் காலேஜஸ். திடீர்னு சில பிரச்சனைகள் வருது. அதை பத்தி அவங்க வாட்ஸ்அப்ல பேசுறாங்க, இல்லாட்டி யூடியூப்ல போடுறாங்க. சில கல்லூரிகள் முன்னால போராட்டங்கள் நடக்குது. 1-2 கல்லூரியில் நிறைய கல்லூரிகளுக்குள்ள இந்த பிரச்சனை இருப்பதாக சொல்லப்படுது. ஏன்னா தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் காலேஜஸ் ரொம்ப அதிகம். ஓகே, இதுக்குள்ள ஒரு புழுக்கமான மனநிலையோடு மாணவர்கள் இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸை மெயிலாவோ ஊடகங்களுக்கு மெயிலாக அனுப்புறது இப்படிங்கிற விஷயங்கள் தொடர்ந்து சமீப காலமாக நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் சொல்லப்போனால் நீயானாகமா நிறைய மெயில்ஸ் வந்து இந்த பிரச்சனைகள் எல்லாமே ஒரு விஷயத்தை மையப்படுத்தியதாக இருக்கு. அது என்ன அப்படின்னா, எங்களுக்கு ஒரு சுதந்திரமான சூழல் இல்லை கேம்பஸ்ல. த கேம்பஸ் இஸ் நாட் லிபரல் அப்படிங்கிற ஒரு லைனை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த இன்ஜினியரிங் காலேஜஸ் அப்படி நடத்த முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கிறது. இந்த பக்கம் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சில லெக்சரர்ஸ் கூட இந்த பக்கம் இருக்கீங்க, ரைட்? சில லெக்சரர்ஸும் கூட இந்த பக்கம் இருக்காங்க. இந்த பக்கம் கல்லூரி மேனேஜ்மெண்ட்டை சேர்ந்தவங்க, ப்ரொஃபசர்ஸ், லெக்சர்ஸ், டீன்ஸ் அண்ட் டீச்சர்ஸ், ஆல்சோ த பிரின்சிபல்ஸ். ஸோ ரைட் காம்போ போத் த சைட்ஸ். ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில தான் இந்த பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து வேறு வடிவங்கள் ஆளுக்கு ஒரு பக்கமாக பேசிட்டு இருக்கோம். அதை ஒரே இடத்துல உட்காந்து பேசுறது தான் இன்றைய நீயானா. நீங்க எல்லாரும் சொல்லக்கூடிய இந்த லிபரலான கேம்பஸ், இது இஸ் ஒன் வேர்ட், அல்லது ஒரு சுதந்திரமான சூழலோடு கூடிய கேம்பஸ் வேணும் அப்படின்னு நீங்க பிரியப்படுறீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன புழுக்கம் இருக்கு? முதல்ல ட்ரெஸ் கோட் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா, அதாவது நாங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்கிறோம் அண்ட் வி ஆர் மெச்சூர்ட் இனஃப். ஸோ எங்களுக்கு தெரியும் நாங்கள் எப்படி எங்கள் அட்டையர் எப்படி இருக்கணும்னு எங்களுக்கு தெரியும். பட் ஆனாலும் இன்ஜினியரிங் காலேஜஸில் நிறையா காலேஜஸில் தே கீப் தட் ஃபார்மல் ட்ரெஸ்ஸில் தான் வரணும். அதில் என்ன பிரச்சனை உங்களுக்கு? சார், இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஃபார்மல் ட்ரெஸ் ஓகே, வி ஆர் ப்ரொஃபஷனல்ஸ், நாங்கள் ஃபார்மல்ஸ் போடலாம். பட் ஆனால் அந்த ஃபார்மல்ஸ் போடுறதுலேயும் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, காலர் பட்டன் போடணும், ஃபுல் ஹேண்ட் பட்டன் போடணும். நாங்கள் ஃபார்மலில் வருது ஓகே, வி ஆர் ப்ரொஃபஷனல் ஃபார்மலில் வரலாம். பட் ஆனால் எங்களுக்கு ஒரு சில ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்தாங்க, பட் தேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபுல் ஹேண்டில் போடணும். ஏன்னா அவங்க படிக்கும்போது இந்த காலத்தில் வந்து அவங்க அப்படி இருந்தாங்களாம். ஸோ நாங்களும் இப்படி இருக்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. அது அவங்க பீரியட் மாதிரி நீங்களும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஓகே, வேற என்ன புழுக்கம்? பொண்ணுங்க பசங்க வேற ஸ்டேர்கேஸ் யூஸ் பண்ணணும் சார். வேற ஸ்டேர்கேஸ், வேற படியில ஏறி போகணும். கேர்ள்ஸ் வந்து அந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட்ல எண்டில் இருக்கும், நாங்க வந்து ரைட் சைடுல ஏறணும் சார். ஓகே, ஆண் பெண்ணை பிரிச்சு வைக்கிறாங்க. இது மாதிரி வேற ஸ்டேர்கேஸ்ல போகணும் அப்படிங்கறத தவிர வேற என்ன பண்றாங்க? பேச விட மாட்டாங்க சார். கிளாஸ் ரூம்ல பேசக்கூடாதுங்கறாங்களா, கேம்பஸ்குள்ளே பேசக்கூடாதுங்களா? கேம்பஸ்குள்ளே சார், ஃபுல்லா பேசக்கூடாது. ஒருவேளை வந்து இப்போ நான் வந்து வெளியே வந்து நாங்கள் பேசினாலும் கூட அது வந்து நீங்கள் ஏன் பேசுறீங்க அப்படின்னு வந்து சம்டைம்ஸ் இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பையனோ ஒரு பொண்ணோ வந்து பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க வந்து காலேஜில் வந்து இப்போ அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து காலேஜில் வந்து இந்த ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் இவங்க 2 பேருமே கூப்பிட்டு உன் ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டு, என்னென்ன விஷயம் இருக்குது, நீ ஏன் இப்படி பேசுகிற, இதுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அப்படின்னு வந்து பேரண்ட்ஸ் கிட்ட கேட்குறாங்க சார். ஃபார்மலாக என்ன ஒரு பையனும் ஒரு பொண்ணு என்ன பேசியிருப்பாங்களோ அதை தான் நாங்கள் பேசியிருப்போம். பட் ஆனால் அவங்க வந்து இல்லை, இவங்க வந்து ரொம்ப மிகைப்படுத்தி காட்டுவாங்க சார். பெண்ணுக்கு கேண்டீன் தனியாக வச்சுருக்காங்க, ஜென்ஸுக்கு தனியாக வச்சுருக்காங்க. அவங்களுக்கு தனி கேண்டீன், எங்களுக்கு தனி கேண்டீன். எஸ், சாப்பாடும் மொழியும் இது ரெண்டும் தான் நம்ம பர்த் ரைட்டே இதுதான். இப்ப சாப்பாடுனா நான்வெஜ் எடுத்துட்டு வரக்கூடாது. நான்வெஜ் வந்து ஏன்னு கேட்டதுக்கு அந்த ஃபேக்கல்டிஸ் வந்து தே ஆர் ஃப்ரம், ஸோ நீங்க எடுத்துட்டு வராதீங்க, பசங்க எடுத்துட்டு வரது எங்களுக்கு கிளாஸ்ல சாப்பிட்றது எங்களுக்கு ஸ்மெல் வருது. மீன் குழம்பு வந்து ஒரு கரெக்டா பேசணுமா? நீங்க ஒரு இன்ஸ்டிடியூஷனை பத்தி பேசுறீங்க. ஆமா, அங்க ஒரு 2 ஃபேக்கல்டி வந்து திட்டுறது வேற விஷயம், அல்லது ஒரு கூட இருக்க படிக்க பசங்க டாமினேட் பண்றது வேற விஷயம். காலேஜ்ல அப்படி லா இருக்கா, ரூல் இருக்கா? இந்த மாதிரி ஃபேக்கல்டி எல்லாம் சொல்லி மேனேஜ்மெண்ட்டே அதை ரூலா கொண்டு வந்துட்டாங்க. ஆக்சுவலா அதனால தான் அந்த விஷயம் எல்லாம் வந்து ரொம்ப பெருசானதே. அப்புறம் வந்து உடையில வந்து கலர்ஸ் வந்து இந்த கலர்ஸ்ல வந்து டார்க் கலர்ஸ் போட்டா கேர்ள்ஸ்க்கு அட்ராக்டிவா இருக்கும். ஸோ டார்க் கலர்ஸ் போடாதீங்கன்னு பாய்ஸை சொல்றாங்க. கலர்ஸை பார்த்து கேர்ள்ஸ் வந்து அட்ராக்ட் ஆவாங்க, அவங்கள்ட்ட பேசுவாங்கன்றது கொஞ்சம் மூடத்தனம் மாதிரி இருக்கு. கேர்ள்ஸ் வந்து அவ்வளோ முட்டாள்தனமா இல்லை, கலர்ஸை பார்த்து அவங்க பிரைட் ஆகி அவன் நல்ல பையன் அப்படின்னு நினச்சி நாங்கள் பேசிட மாட்டோம். அதுக்கப்புறம் மொழி வந்து ஒரு சின்ன வேர்ட் சொன்னால் கூட ஒரு இங்கிலீஷில் தமிழில் சொல்லிட்டோன்னா அதுக்கு ஃபைன், 50 rupees 100 rupeesனு ஃபைன்.